கர்த்தருக்கு நாளுக்காக கர்த்தருக்கு நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம வசனத்தை படிக்கும்போது தான் நமக்கு நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் வசனத்தை படிச்சுட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம நிறைய பேர்கிட்ட பேசுகிறோம், நம்ம பழகலாம். நம்ம பழகும்போதோ பேசும்போதோ நம்முடைய வார்த்தையினால அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும், ஆண்டவருடைய நாம மகிமைப்படக்காக நம்ம பேசணும் அப்படிங்கிறது தான் பவுல் சொல்லியிருக்காரு. அதை நம்ம செய்கிறோமா நம்முடைய வாழ்க்கையில்? இந்த கேள்விக்குறியோடு தான் இந்த வசனத்தை நம்ம தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வசனத்தின் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கொள்ள ஆண்டவர் என்ன செய்ய நமக்கு சித்த வச்சுருக்காரோ அதன்படி நம்ம படிக்கும்பொழுது அந்த வசனத்தின் மூலமாகவும் நமக்கு நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அதை இன்றைக்கி தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வோம். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த வசனங்களின் மூலம் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதை எங்களுக்கு கற்றுத்தந்து வழிநடத்துகிற தகப்பன் ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தமாக செபிக்கிற சுவாமி. நாங்கள் ஒருவரும் கூட பேசும்பொழுதும், நாங்கள் ஆண்டவரே நாங்கள் ஒருவரும் கூட பழகும் பொழுதும் எப்படி பேச வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்ற காரியத்தை இந்த வேத வசனங்கள் மூலமாக எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமாக ஜெபிக்கிற சுவாமி. அதிலே நாங்கள் நிலைத்து நிற்கவும், அதிலே நாங்கள் ஆண்டவரை சரியான பாதையிலே செல்லவும் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த வளமுள்ள கருத்துக்களை எங்களை அர்ப்பணிக்கிற சுவாமி. உங்களுடைய வளமுள்ள கரம் மாத்திரம் எங்களை நடத்தி செல்லவுமா ஜெபிக்கிறேன். இதுக்கான மகிமையெல்லாம் நமக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபத்தினால பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசனம். சுயமதியே நெறி புகந்து சாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதே. சொந்தமுனதுளம் என்று பாக்கில் வந்து விளையுமே கேடு, அதின் தந்திரை போக்கை விட்டோடு கதி தேடு, கதி தேடு, கதி தேடு, கதி தேடு. தன் சுயமதியே எரி புகந்து சாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதே, மகிழ்ந்து மாயாதே. கூட்டதம் ஆலோசனை படியே தொடர்ந்திட்ட மனம் நடவாதே, தீய கேட்ட வழி இல்லாதே, அது தீதே, அது தீதே, அது தீதே, அது தீதே. தன் சுயமதியே நெறி புகந்து சாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதே. கந்தகாரரிக்கும் இடந்தோ நீக்க இருக்க எண்ணாதே, அவர் கைக்கியம் நலம் எண்ணாதே, அதனாதே, 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 அதனாதே. தன் சுயமதியே நெறி புகந்து சாயாதே, அதில் மகிழ்ந்து மாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதே. நான் எனும் எண்ணமதால் பிறரை அவமானிப்பது
அதின் மேல் நிற்குமே தேவ கோபம். மனஸ்தாபம் 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 மனஸ்தாபம். தன் சுயமதியே நெறி என்று புகழ்ந்து சாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதே. இன்றைக்கி நம்ம பேசுகிறோம், ஒருத்தரோட பேசும்பொழுது எப்படி பேசணுங்கிறத கூட சம்பாஷணை பண்ணுறோம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அதை பவுல் எப்படி பண்ணார் அப்படிங்கிறத பற்றி நிறையா வேத வசனங்கள் மூலமாக நம்ம படிக்க போகிறோம். ஏன்னா வேத வசனம் நமக்கு நிறைய கற்றுத்தரக்கூடியதை நம்ம படிக்க நம்முடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையே ஆண்டவருக்கு பிரியமானதாக மாறும். அதில் பேசுகிறது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசும்பொழுது அந்த பேச்சிலே நீங்கள் பார்க்கலாம். அவங்க நம்மளை மனம் புண்படி பேசுவாங்க. சிலர் அவங்க பேசும்போதே நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். சிலர் பார்த்திங்கன்னாக்கி மற்றவங்களை பற்றி பேசுவாங்க. அந்த மாதிரி பேச்சில் நிறைய இருக்குது பார்த்திங்களா. அந்த மாதிரி சம்பாஷணை, அதாவது பேசக்கூடிய காரியங்கள் நமக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வேதம் நமக்கு சொல்லித் தருது. அதை பற்றி தான் இன்றைக்கி படிக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம தியானிக்கும் பொழுது இது சாதாரணமான காரியம் தானே, என்ன பேசுகிறத பற்றி என்ன படிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சாதாரணமாக நினைக்கும். ஆனால் அப்படி இல்லை. நம்ம ஆண்டவரோடு கூட ஐக்கியத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதே தான் வேத வசனத்தை சொல்லுது. அந்த வசனத்தில் தான் நம்ம நினச்சி நிற்கும்பொழுது தான் நம்ம பேச்சையும் கூட மாறும். நம்ம பேசுகிறது நமக்கு உள்ள மைண்டில் எல்லாமும் வரும். நம்ம மற்றவங்களை பார்க்கும்போது ஏதோ பேசணும்னு வரலாம். ஆனால் நம்ம ஆண்டவரோட கூட ஐக்கியம் வச்சு அந்த வேத வசனத்தில் ஆண்டவர் எப்படி பேசணும்னு சொல்லியிருக்காராங்க பற்றி நம்ம படிச்சுட்டு நம்ம பேசும்பொழுது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவருடைய நாமமும் மகிமைப்படும், நமக்கும் பிரயோஜனமாக இருக்கும். மற்றவங்க பேசும்போது நமக்கு அவங்க ஒன்று சொல்லும் பொழுது நமக்கு ஒரு பிரயோஜனமான காரியங்களை சொல்லலாம். அப்படிப்பட்ட காரியங்களை தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். பவுல் எப்படி செஞ்சாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அது மாதிரி நாம் இருக்கோமா வாழ்க்கையில் அப்படிங்கிறத நம்ம தியானிக்கலாம். முதலாவது பார்த்திங்கன்னா நீதிமொழிகளில் இருக்கிற ஒரு வசனத்தை படிச்சுட்டு தான் சாலமோன் எழுதியிருக்காரு. அந்த காரியத்தை படிக்கும்போது நீ அது நடக்கும்போது உனக்கு வழிகாட்டும், படுக்கும்போது உன்னை காப்பாற்றும், விழிக்கும்போது சம்பாஷணை பண்ணும், அது உன்னை வரவேற்குமாம்மா. சம்பாஷணைனாலே நம்ம ஒருத்தரை பார்த்து பேசி அவங்கள வரவேற்று நம்ம ஒரு காரியங்களை சொல்லணும் பார்த்திங்களா. அந்த மாதிரி காரியங்கள் செய்கிறது தான் சம்பாஷணைன்னு சொல்லி இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா இவர் நடக்கும்போது பார்த்திங்கன்னாக்கி அது நம்மளை வழிகாட்டுமா. நமக்கு வழி ஆண்டவர் தான் வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்காரு. அவர் வழிகாட்டுறது வேத வசனம் தான். அந்த வேத வசனத்தின்படி நடக்கிறதுக்கு சாலமோன் எழுதியிருக்காரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா படுக்கும்போது அது காப்பாற்றும். நம்ம படுக்காங்க சிலர் பார்த்திங்கன்னா நைட்டு படுத்துட்டு காலையில் வியாதியோடு எந்திரிக்கலாம், மற்ற எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காரியங்கள்லாம் இருக்குது. அதனால் படுக்கும்போது ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுகிறவராக இருக்கார். நம்மளை தூங்கும்பொழுது பார்த்திங்கன்னா நம்மளோடு கூட இடைப்படுகிறவராக நம்ம அவரோடு கூட இருந்து நடக்கும்பொழுது தான் நமக்கு நல்ல நித்திரை வர்ற காரியங்களை நம்ம செய்தார். நம்ம படுக்கும்போது நம்மளோட கூட இருக்கிற ஆண்டவர் நம்மளோட இருக்காருன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். அப்போ நம்மளை காப்பாற்றுவார். அப்புறம் விழிக்கும் போது அவர் சம்பாசிக்கிறார். அவர் நம்மளை காலையில் எழுந்திருக்கும் போது அவர் புதிய கிருபையை தந்து நமக்கு நடத்துகிறத காரியங்களை நம்மளோடு கூட அந்த நாளை நம்மளை ஆண்டவர் நான் உன்னோட கூட வருவேன், நான் உன்னோட கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சம்பாஷணை ஆண்டவரோட பேசி நம்ம நடக்கக்கூடிய ஒரு காரியம். அதை தான் வேதம், அந்த வசனம் தான் வேத வெளிச்சம். வசனத்தின் மூலமாக நம்ம செய்யும் பொழுது தான் இந்த காரியங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வேதம் தான் வெளிச்சம், வேதம் தான் எல்லாத்தையும் நமக்கு காட்டக்கூடிய இருளை போக்கக்கூடிய வல்லமை உள்ளது. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நம்ம உகந்ததாக ஆண்டவருக்கு உகந்ததாக நம்ம வாழணுனாலே பாருங்கள், நம்ம ஜெபிக்கணும். வசனத்தின் மூலமாக ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். எப்பவும் பாருங்கள், நடக்கும்போது நம்மளை படுக்கும்போது விழிக்கும்போதெல்லாம் செய்கிறாருன்னு சொன்னோம்னாக்கி ஆண்டவரோடு கூட ஐக்கியம் நமக்கு இருக்கணும். அதை தான் நீதிமொழிகளில் அவர் எழுதிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நீதிமொழிகள் 6வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை நீங்கள் படிச்சிங்கனாக்கி அந்த காரியங்கள் நீங்கள் படிச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பவுல் எப்படி பேசினார் அப்படிங்கிறத நம்ம தியானிக்கும்போது பார்த்திங்கன்னா முதலாவது பார்த்திங்கன்னா அப்போஸ்தலர் 17:2 பார்த்திங்கன்னா ஓய்வு நாளில் வேத வாக்கியங்களை நியாயங்களே, அதாவது வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவங்களுடனே சம்பாசித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கலாம். ஏன்னா ஓய்வு நாள் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு பிரியமானது. ஆண்டோடைய வார்த்தையாக கேட்கக்கூடியது, ஆண்டோடைய வார்த்தையை மற்றவங்களுக்கு சொல்லலாம். அந்த மாதிரி காரியங்களை செய்கிறதுக்கு தான் அன்றைக்கெல்லாம் ஓய்வு நாள்னே வந்தது. இப்போ ஓய்வு நாள் எப்படின்னு இப்படி இல்லாமல் நம்ம பயன்படுத்துகிறோம்.
அது வந்து பாருங்கள் அவர் பவுல் வந்து எப்படி பயன்படுத்தியிருக்காருன்னு பாருங்கள். ஓய்வு நல்ல வேத வாக்கியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கி நியாயங்களெல்லாம் எடுத்து சொன்னாராம். இப்போ நியாயம் மட்டும் சொன்னார்னாக்கி இப்போ அநியாயம்னு ஒன்று இருக்குது. அநியாயமாக நடக்கக்கூடிய காரியங்கள் நிறைய பேர் நடந்தாங்க. அந்த காரியங்கள்லேருந்து அவர் வந்து என்ன செய்கிறாரு, இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்து காட்டக்கூடிய ஒரு வசனங்களெல்லாம் சொல்லி ஒருத்தர்கிட்ட பேசும்பொழுது பேசுகிறாரு. அப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கி அவங்க ஏதோ நியாயக்கேடு பண்ணாங்க, ஏதோ தப்பு பண்ணாங்கன்னாக்கி அதை நம்ம அந்த மாதிரி செய்யக்கூடாது, இந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களாம் இருக்கலாம், சில தப்பு பண்ணுவாங்க, அந்த பிள்ளைங்க சொல்லலாம், வாலி பிள்ளைகளுக்கு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய காரியங்களை நம்ம கற்றுக் கொடுக்குற பிள்ளைங்களாக இருக்கலாம். அதுதான் இவரும் செய்கிறாருன்னு சொல்லி பார்க்கும். அப்போ அவர் வந்து என்ன செய்கிறாரு, வேத வாக்கியங்கள் தான் சொல்கிறாரு. இப்போ நம்ம சொந்த மூளையிலேருந்து நம்ம சொன்னோம்னாக்கி அவங்களுக்கு வந்து அது அவ்வளோவா பிரயோஜனப்படாது. அவங்களுடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்காது. நம்முடைய நேரமும் வந்து வேஸ்ட்டு. அதனால் வேத வசனத்தின் மூலம் நம்ம யார்கிட்ட பேசினாலும் சரி, அது வேதத்தை பற்றியே தெரியாதவங்ககிட்ட பேசினாலும் சரி, வேத வாக்கியங்கிற அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெரிய மாற்றத்தை நம்ம காண முடியும். அதுதான் இவர் நியாயங்களை எடுத்து சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல நம்ம படிக்கும். நம்ம ஒரு இடத்துல படிக்கும்போது பார்த்திங்கன்னா வசனத்தை நம்ம சொல்லும்பொழுது அவங்களுக்கு வசனமே தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது, சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும்னாக்கி என்னங்க அப்படின்னு நம்மகிட்ட கேட்டாங்கன்னா நம்ம சொல்லலாம். ஆண்டவருடைய ரத்தம் தான் நம்முடைய நம்ம பாவங்கள் எல்லாம் மன்னித்து நம்ம பாவங்கள் எல்லாம் கழுவி சுத்தப்படுத்தி அவருக்கு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஆண்டவர் எங்கள் ஆண்டவர்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னாக்கி அதுக்கு பதில் நம்ம சொல்லலாம். அப்படி சொல்கிற காரியங்களை தான் இவர் நியாயங்களை வேத வாக்கியங்களில் இந்த காரியங்களை இவர் சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கோம். அப்போ ஓய்வு நாளில் என்ன செஞ்சுருக்காரு, நியாயங்களெல்லாம் சொல்லி அவர் உங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்களுக்கு வந்து பேசியிருக்காரு. நிறைய காரியங்களை நேரத்தெல்லாம் செலவு பண்ணது பாருங்கள். வேத வாக்கியங்களை சொல்கிறதுல நேரத்தை செலவு பண்ணிட்டாரு. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல நம்ம தியானிக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கி பாருங்கள், அப்போஸ்தலர் 17:17 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெப ஆலயத்துக்கு போகிறாரு. இவர் எப்பவுமே ஜெப ஆலயத்தில் தான் ஓய்வு நாளில் போய் எப்பவும் பிரசங்கம் பண்ணுறது அவருக்கு வந்து பழக்கமாக இருந்தது. அந்த இடத்துல போகிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அந்த இடத்துல என்ன செய்கிறாருன்னா, பக்தி உள்ளவர்கள் இருக்காங்க நிறைய பேர். பார்த்தீங்கன்னாக்கி நல்ல வேத வசனங்களை தியானிக்கிறவங்களா, ஆண்டவரை நிறைய ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நிறைய இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்ககிட்ட அவர் வந்து சம்பாஷிக்காருன்னு சொல்லி பேசுகிறாருன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்தது பாருங்கள், சந்தை வெளியில் எதிர்பட்டவங்களெல்லாம் போய் கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் சொல்லுறாங்க. ஏப்போ நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பக்தி உள்ளவர்களுக்கு மாத்திரம் இல்லை, வேறு யாராவது தெரியாமல் இருக்கவங்களுக்கு கூட நான் இப்போ சொன்ன பாருங்க, அந்த மாதிரி தெரியாமல் வேத வசனங்கள் தெரியாமல் இருக்கலாம், ஆண்டவரை பற்றி தெரியாமல் இருக்கலாம். இந்த ஆண்டவரை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம வாஞ்சியோடு கேட்கும் பொழுது அவரை பற்றி நம்ம சொல்கிறது எப்படி இருக்குது, அவங்களோட வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கணும், அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை கண்டுகொள்கிற காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்கணும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம சொல்கிறதுக்கு ஆவியானவர் நம்மளோட கூட இருக்கணும். அந்த வேத வசனங்கள் நம்மளோட கூட இருந்தால் தான், அவரோட ஐக்கியமாக இருந்தோம்னா வேத வாக்கியங்கள் மூலமாக அவங்களோட கூட பேசி நம்ம அவங்கள வந்து ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர முடியும். அதை இவர் செஞ்சுருக்காரு. பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களோடும் கூட சம்பாஷணை பண்ணான்னு சொல்லிட்டு நம்ம அப்போஸ்தலர் 17:17 படிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னாக்கி அப்போஸ்தலர் அதே இடத்துல 18:4 இவர் எப்படி அவர் வந்து சம்பாஷணை பண்ணார் அப்படிங்கிறத பற்றி நம்ம படிக்கணும். அவர் எப்படி பண்ணார், நம்ம அது எப்படி நம்ம நடக்கணுங்கிறத இதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாங்கிறதுனால லைனாக அப்போஸ்தலரில் நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்போஸ்தலர் 18:4 பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளிலே அவர் வந்து பாருங்கள், அந்த நாள்தோறும் அதாவது ஓய்வு நாள் தோறும் பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் போய் அவர் பிரசங்கம் பண்ணுறது அவருக்கு பழக்கம். நான் சொன்னேன் பாருங்க, அது மாதிரி சம்பாஷணை பண்ணி யூதர்கள் கிரேக்கர்கள் எல்லாத்துக்கும் புத்தி சொன்னார்ன்றது. இப்போ எதுக்கு இவ்வளோ நேரம் என்ன சொன்னார், நியாயங்களை சொன்னார்னு சொல்லுவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கி சம்பாஷணை பண்ணி பக்தி உள்ளவரோட சந்தை வெளியில் எங்கெல்லாம் வர்றாங்களோ அவங்ககிட்டலாம் போய் ஆண்டவரை பற்றி சொன்னார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ நிறைய காரியங்கள் செஞ்சுட்டு வரும்போது இப்போ இந்த இடத்துல என்னென்னா யூதர்களும் கிரேக்கர் எல்லாருமே இருக்காங்க. ஆண்டவரை பற்றி தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்க எல்லாருமே இருக்கிற இடத்துல கூட அவர் வந்து புத்தி சொல்கிறாரு. அப்போ வேத வசனங்களின் மூலமாக சம்பாஷணை பண்ணி அவர் வந்து என்ன செய்கிறாரு, புத்தி சொல்கிறாரு. இப்போ புத்தினா பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவருடைய வசனத்தில் என்ன சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் என்ன மாதிரி இருக்காங்க, என்ன குறைகள் இருக்குதுன்னு அவருக்கு தெரிஞ்சாதான் அந்த புத்திமதியை அவர் சொல்ல முடியும். நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்லும் பொழுது ஒருத்தர் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன சொன்னோம்னாக்கி அவங்க அந்த புத்திமதியை சொன்னோம்னாக்கி அவங்க வந்து நேரான பாதையில் போவாங்க, இது தப்பான பாதையில் போகிறவங்கள அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மாத்திரம்தான் அவங்களுக்கு புத்தி சொல்ல முடியும். அப்படி இவர் தெரிஞ்சுட்டு தான் அந்த புத்திமதியே சொல்கிறாரு. இப்போ இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ அவர் வந்து
ஆலயத்துக்கு போனோடனே பார்த்தீங்கன்னாக்கி சிலர் வந்து வேண்டாத காரியங்களை நம்ம பேசணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி காரியங்கள் இல்லாதபடி இப்படி ஆண்டவருடைய வார்த்தையே சொல்கிற ஒரு புத்திமதி சொல்லலாம், இல்லாட்டி ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கலாம். இன்னும் அதிகமாக நம்ம தியானிக்கக்கூடிய காரியங்களை செய்யலாம். அவங்களோட கூட இன்னும் பேசும் பொழுது நமக்கு நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அப்படிங்கிற ஆட்களோட கூட நம்ம பழக பேசுறது அந்த மாதிரிலாம் சம்பாஷணை பண்ணும் பொழுது இந்த பவுல் செஞ்சார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி காரியங்களை நம்மளும் செய்ய முடியும். அதனால் அந்த காரியங்களை செய்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம அர்ப்பணிப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கி அதே அப்போஸ்தலரில் 19:8 வசனத்தை பார்த்தீங்கன்னா, பவுல் ஜெபாலயத்தில் இங்கேயும் ஜெபாலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் இங்கே வந்து தைரியமாக பேசுகிறாருன்னு சொல்லி பார்க்கும். அதுக்கு முன்னாடிலாம் நிறைய பிரச்சனைகள் வந்ததை நீங்கள் அதை படிச்சிங்கன்னா தெரியும். அந்த பிரச்சனைகள்லாம் வந்த பிறகு கூட தைரியமாக பிரசங்கித்து 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவர்களை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லி கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கி அந்தந்த இடத்துல போய் ஒரு நாளைக்கு ஓய்வு நாளில் மட்டும் செஞ்சாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இங்கே 3 மாதம் இருந்து பேசுகிறாரு. அப்போ எவ்வளோ காரியங்களை கற்றுக் கொடுத்துருப்பாருன்னு பாருங்கள். அவங்க வந்து தைரியம் எப்படி வருது? ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக தான். அந்த வசனத்துக்குள்ளே அவர் இருந்து அவர் எங்கெல்லாம் போக சொன்னாரோ அந்த இடத்துக்கு போகும் பொழுது அவருடைய வசனம் பாருங்கள், 3 மாத அளவும் தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும், எப்படி அவருடைய வாழ்க்கையில் நம்ம அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளையா நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறத சொல்லி அதை பேசிகிட்டே இருந்துட்டு பழையபடி புத்தி சொல்கிறாரு. இப்போ இதெல்லாம் சொன்ன உடனே அவங்களுக்கு வந்து மண்டையில் அந்த ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீ பங்குள்ள பிள்ளைங்களா இப்படி மாறணும் அப்படின்னு அவர் நிறைய காரியங்களை சொல்லியிருக்கலாம். சொல்லும்போது அவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஒருவேளை புரியாமல் இருந்தது அவர் கவனித்து பார்த்ததுனால தான் அவருக்கு புத்தி சொல்கிறாருன்னு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு வார்த்தைகளை சொல்கிறோம், அவங்களுக்கு கவனித்து அவங்களுக்கு புரியலை அப்படின்னம்னாக்கி அடுத்த காரியங்களை என்ன சொல்லணுமோ அதை சொல்கிறதுக்கு நமக்கு ஆண்டவர் புத்தி தருவார். அந்த புத்திமதி சொல்கிறது தான் முக்கியமானது. ஏன்னா வசனத்தை நம்ம சொல்லிட்டு போயிடலாம், எல்லாத்தையும் வசனத்தை இந்த வசனம் இந்த அப்படி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி தேவனுடைய ஆவியானவர் எங்குண்டு அங்கே விடுதலை உண்டுன்னு சொன்னோம்னாக்கி ஆண்டவருடைய ஆவியானவர் இருக்கவங்களுக்குலாம் எல்லாத்துக்கும் சுகம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அந்த சாதாரணமாக அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதுக்குள்ளே ஆண்டவருக்குள்ளே எவ்வளோ வரணும், எவ்வளோ வளரணும் அப்படிங்கக்கூடிய ஆவியானவரை பற்றி நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கும்போது தான் அந்த ஆவியானவர் பற்றி அவங்களுக்கு தெரியறதுக்கு வரும். அதனால் அந்த காரியங்களை நம்ம கற்றுக் கொடுக்குற பிள்ளைங்களாக இருக்கணும். அதுதான் ரொம்ப ஈஸியானது இல்லை புத்தி சொல்கிறது வந்து. அவங்களுக்கு வந்து புத்தி சொல்லி அவங்கள எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லக்கூடிய காரியங்களை அந்த இடத்துல 3 மாதம் இருந்து அந்த ஆண்டோடைய காரியத்தை செய்கிறாருன்னு சொல்லி பார்க்கோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் 24 மணி நேரம் இருக்குதுன்னா நைட்டு விட்டுருங்க. ஆனால் பகலில் நம்ம எவ்வளோ நேரம் ஆண்டவருக்குன்னு செலவு பண்ணுவோம், ஆண்டோடைய வசனத்துக்குன்னு ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்குன்னு நம்ம எவ்வளோ நேரத்தை செலவு பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம கேள்விக்குறியாக இருந்தால் நம்ம ஆண்டவருடைய வசனத்துக்கு முதலிடம் கொடுக்க நம்ம ஆண்டவர் இந்த காரியங்களை செய்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறதுக்கு பவுல்லாம் எப்படி செஞ்சுருக்காரு பார்த்தீங்க. 3 மாதம் அளவும் அங்கேயே இருந்து ஒருத்தருக்காக சொல்லி ஆண்டோடைய பற்றி சொல்லணுன்னாக்கி அப்படியே அவருக்கு சாப்பாடு கிடைக்குதா கிடைக்கலங்கிறதெல்லாம் பார்க்கவே இல்லை. அவர் ஆண்டோடைய அழைப்பு எப்படியோ நம்முடைய அழைப்பு எப்படியோ அந்த அழைப்புல நம்ம போகிறதுக்கு நம்ம எல்லா இடத்துலையும் தைரியம் வந்துச்சு பார்த்தீங்களா. அந்த தைரியமாக பிரசங்கிக்கிறதுக்கு ஆண்டவருடைய வசனம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதை நமக்கு பெற்றுக்கொள்ள இன்றைக்கி நீங்கள் ஜெபிங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அது அடுத்தது வந்து அதே அப்போஸ்தலரில் 27வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, பவுல் மறுநாளிலே இப்போ இங்கெல்லாம் இருந்து எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இனிமேல் வேறு இடத்துக்கு போகணும். அவர் ஒரு இடத்துல இருக்கிறதே இல்லை. யார் என்ன சொன்னாலும் சரி அவர் இடத்த மாற்றி போய்கிட்டே இருப்பார். அவர் கப்பலில் போவார், சரி நடந்து போகிறதுக்கு போவார். இப்படியே ஒவ்வொரு காரியங்களை செஞ்சுட்டு வரும்பொழுது அவர் ஒரு இடத்துல இல்லை, ஆண்டவரே மாதிரி தான். ஒரு இடத்துல இல்லாமல் எல்லா இடத்துக்கும் போயிட்டே இருந்தார்லாம் ஆண்டவர், அதே மாதிரி போயிட்டே இருந்தாருன்னு சொல்லி பார்க்கோம். இப்போ இங்கே இருந்துட்டு மறுநாள்லே புறப்பட வேண்டிய இருந்து அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து தெரியுது, நான் நாளைக்கு போயிடணும், இனி இருக்கிறதுக்கு எனக்கு இங்கே வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய சம்பாஷித்து அங்கே வந்து அவங்களோட பேசும்பொழுது என்ன செய்கிறாருன்னு பாருங்கள். நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னைக்கு நம்ம நாளைக்கு ஊருக்கு போகணும்னு சொன்னோம்னாக்கி இன்றைக்கி என்ன செய்வோம், எல்லாத்துக்கும் தயாராகும். நம்ம ஊருக்கு போகிறதுக்கு என்னெல்லாம் தயார் பண்ணணுமோ, ட்ரெஸ் எடுத்து வைக்கணும், அது எடுத்து வைக்கணும், எல்லாம் நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரயாணம் பண்ண போகிறோம், அதுக்கு என்னென்ன நமக்கு தேவையோ அதை வந்து நம்ம முன்னாடியே வந்து அதை தயார் பண்ணுவோம். ஆனால் இவர் என்ன செய்தார் பாருங்க, நடுராத்திரி மட்டும். அப்போ நடுராத்திரி மட்டும் உட்காந்து அவர் பிரசங்கிட்டு இருந்தாருன்னா அப்போ காலையில் போகணும். காலைல 5 மணிக்கு 6 மணிக்கெல்லாம் போகணும்னோம்னா இவர் நடுராத்திரி வரைக்கும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. எப்போ முடிச்சாருன்னு தெரியல. முடிச்சு திருப்பி வந்து ஓடறதுக்கு ஆரம்பிக்காது. அப்போ ஆண்டோடைய வசனம் அவரோட கூட இருந்து ஆண்டோடைய பிரசன்னம் இருந்ததுனால அவர் வந்து புத்தி சொல்றாரு, அவர் பேசுறாரு. அவருடைய வார்த்தைக்கு வந்து வல்லமை இருந்தது. பிசாசு போச்சுது, பிசாசுலாம் கண்டுட்டு பவுலையும் தெரியும், இயேசுவையும் தெரியும், உன்னையும் தெரியும் சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டோடைய பிரசன்னத்தை அவர் வந்து அவருடைய வார்த்தையில் இருந்தது.
அவருடைய வார்த்தை சொல்லும் பொழுது, அவருடைய வார்த்தையை பேசும் பொழுது எல்லாம் இருந்ததுனால நடுராத்திரி மட்டும் பிரசங்கிச்சதை கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய வசனங்கள் வந்து எவ்வளோ நமக்கு வந்து வழிகாட்டக்கூடியதாக இருக்குது. அந்த வழிகாட்டுற வசனத்தை நாம் வந்து நிறைய தியானிக்கும் பொழுது தான் நம்ம இந்த பவுல் செஞ்சார் பாருங்க, இந்த மாதிரி சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்கிறாரு, எல்லாத்தையும் நியாயங்களை சொல்கிறாரு, நியாயத்தை எடுத்து சொல்கிறாரு, எல்லா வெளியிலெல்லாம் போய் செய்திகளெல்லாம் சொல்கிறாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அறியாதவங்க, ஆண்டவரை பற்றி அறியாதவங்களுக்கு கூட சொல்கிறதுக்கு அவர் செய்கிறாரு. அடுத்தது தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சொல்கிறாரு. அப்புறம் பாருங்கள் நடுராத்திரி மட்டும் அவர் பிரசங்கம் பண்ணுறாரு. இப்போ இவ்வளோ காரியங்களை செஞ்சு வசனங்களை வந்து மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் அவர் செய்கிறார். மற்றவங்கள்ட்ட போய் சேரணும், ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ள பிள்ளைகளாக மற்றவங்க வரணும் அப்படிங்கிற வாஞ்சியோடு தான் இந்த வசனங்களெல்லாம் தியானித்து நம்ம படிக்க போகிறோம். ஆனால் வந்து பாருங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னதுனால அவர் வந்து அவரை வெட்டி தான் கொண்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் நித்த சாட்சியாக. ஆனால் அவர் வந்து கடைசி வரை ஆண்டவருடைய அழைப்பில் உண்மையாக இருந்து செஞ்சதை தான் நம்ம பார்க்கோம். அப்போ எப்படி அவர் வந்து வாழ்க்கையில் எப்படி நடந்திருப்பாருன்னு நம்ம பார்க்கணும். அப்போ வசனம் நம்மளோட கூட பேசும்பொழுது தான் நம்முடைய சம்பாஷணை, நம்ம புத்தி சொல்கிறது எல்லாமே வந்து மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்படி தான் இவர் செஞ்சார். அந்த காரியங்களை செய்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம ஜெபிப்போம். நம்முடைய வார்த்தை வந்து ஆண்டோடைய வல்லமுள்ள வார்த்தைகளாக இருக்கட்டும். ஆண்டோடைய வசனத்தின் மூலமாக மற்றவங்களுக்கு நம்ம புத்தி சொல்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். நம்முடைய புத்திக்கு தெரிஞ்சதை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது. அந்த காரியத்தை செய்கிறதுக்கு இன்றைக்கி ஜெபிங்க. பவுல் எப்படி செஞ்சார் பாருங்கள், அவருடைய என்னுடைய யோசனையே கிடையாதும் பாரு, நான் ஒன்றுமே இல்லை, ஆண்டவர் சொன்னதை நான் சொல்கிறேன் பாரு. அப்போ அப்படி நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ஆண்டோடைய வசனம் நம்மளை தேற்றி நடத்தி செல்ல வல்லமுள்ளதாக இருக்குது. அதனால் பாருங்கள், ஆண்டோடைய வசனம் தான் நமக்கு முக்கியம், ஆண்டோடைய பிரசன்னம் நமக்கு முக்கியம், ஆண்டோடைய ஆவியானவர் வழிநடத்தல் நமக்கு ரொம்ப முக்கியம். அதை நம்ம முன்னாடி வச்சு நம்ம நடக்கும் பொழுது இந்த வசனம் நமக்கு எல்லாவற்றையும் நம்ம நடச்சில்ல வல்லமுள்ளதாக இருக்குது. அதனால் அந்த வசனத்தை நம்ம பற்றி இந்த சாலமன் எழுதின முதல் வசனத்தை பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த வசனத்தின் மூலமாக நம்மளை நடத்துறதுக்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கார். நம்மளை நடக்கும்போதும் படுக்கும்போதும் விழிக்கும் போதும் நம்மளை பார்த்து பாதுகாத்து நடத்தக்கூடிய வசனங்களை நம்ம தியானிக்கணும். தியானித்தா நம்மளை அந்த பெரிய காரியங்களை நம்மளை கொண்டு செய்ய வல்லமுள்ளவர். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நம்ம எப்படி நம்ம மோசம் போகாமல் இருக்கணும்னு சொல்லி அவர் சொல்கிறார். பவுல் வந்து ஆலோசனையும் நிறைய சொல்லியிருக்காரு, நமக்கு சொல்லியிருக்காங்க, புத்திமதி சொல்லிட்டு வந்திருக்காரு. இங்கே ஆலோசனையை பாருங்க, 1 கொரிந்தியர் 15:33 நீங்கள் படிச்சீங்கன்னா, மோசம் போகாதீர்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். இப்போ வந்து மோசம் போகாதுங்க, ஆகாத சம்பாஷணை. இவர் என்ன சம்பாஷணை பண்ணார், இவர் ஆலயத்தில் போய் வசனத்தை சொல்லி எல்லாத்தையும் சம்பாஷணை பண்ணி புத்தி சொன்னார்னு இருக்குது. ஆனால் மோசம் போகாதுங்கிறாரு. மோசம் போகன்னா நம்ம வந்து பாருங்க, அது ஒரு டேஞ்சர். நம்ம வந்து மோசம்னாலே என்னது, நம்ம ஐயோ நம்ம இதில் விழுந்துருவோமோ, நமக்கு ரொம்ப இது ஒன்றும் நடத்த முடியாது, இதுலேருந்து நம்ம எழுந்திருக்க முடியாது அப்படிங்கக்கூடிய காரியங்களில் மோசம் போகாதுங்கிறார். அப்போ மோசம் போகாமல் இருந்தது நீங்கள் வசனத்துக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டு பார்க்கலாம். ஆகாத சம்பாஷணை பண்ணாதுங்க, இந்த வேண்டாத சம்பாஷணைன்னு சொன்ன பாருங்க, நம்ம மூளை கேட்டுறதை அவங்ககிட்ட மணிக்கணக்காக பேசிட்டு ஒருத்தட்ட இருந்தோம்னாக்கி அதனால பிரயோஜனம் கிடையாது. வசனத்தின் மூலமாக ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை மற்றவங்களுக்கு சொல்ல பிள்ளைங்களாக நம்ம இருக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம நல்ல ஒழுக்கத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். நல்ல ஒழுக்கத்தை கற்றுக்கொள்றதுக்கு நமக்கு அதுக்கும் அவர் வந்து ரொம்ப நிறைய காரியங்களை வந்து கற்றுக் கொடுக்குறவா இருக்கார். பைபிளில் பார்த்தீங்கன்னாக்கி பவுல் நிறைய ஆண்டவர் பேசி எழுதின வசனங்கள்லாம் நிறைய நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேகருக்கு புத்தி சொன்னதெல்லாம் அவர் நம்ம எழுதியிருக்காரு பார்த்தீங்களா, அது நமக்கு பிரயோஜனமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒழுக்கங்களை கெடுக்காதபடி நம்ம வாழறதுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். மோசம் போகாதபடி, ஆகாத சம்பாஷணை செய்யாதபடி, நல்ல ஒழுக்கங்களை நம்ம நல்ல ஒழுக்கங்கள்லாம் நம்ம கெடுத்துடாதபடி நல்ல ஒழுக்கத்தில் நம்ம நடக்கிறதுக்கு நமக்கு ஆண்டவர் உதவி செய்ய இன்றைக்கி ஜெபிக்கணும். அதுக்கும் ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்காரு. தீத்துல பார்த்தீங்கன்னாக்கி தீத்து 2:2 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, முதிர் வயதுள்ள புருஷர்களாகிய ஜாக்கிரதை உள்ளவளாகவும் நல்லொழுக்கம் உள்ளவளாகவும் தெளிந்த புத்தி உள்ளவளாகவும் விசுவாசிலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவளாகவும் இருக்கும்படி புத்தி சொல்லு. இப்போ வந்து இவர் புத்தி சொல்லி எத்தனை பேர் புத்தி சொன்னார்னு நம்ம படித்தோம் பார்த்தீங்களா. இப்போ வந்து தீத்துக்கு சொல்கிறார், நீ வந்து இப்போ அப்போ முதல்ல ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னாக்கி தேவனுடைய ஊழியக்காரனா இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுறது அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. ஏமா அவர் கூட வர்றவங்களெல்லாம் அவர் பிள்ளையா பண்ணுதார், பிள்ளை அப்படின்னு தான் கூப்பிடுதாரு. நம்ம பிள்ளை மாதிரி நினச்சி தான் அவர் வந்து அவர் வயதானவர், இவர் வந்து வாலி வயதுனால அவர் வந்து பாருங்கள், அவர் வந்து ஒரு இந்த அந்நிய மார்க்கத்தில் உள்ளவர். இவர் வந்து தீர்த்து வந்து அந்நிய மார்க்கத்திலேருந்து இவர் பவுலுடைய பிரசங்கத்தின் மூலமாக அவருக்கு வந்து ஒரு நோயிலேருந்து சுகமாகி அவர் வந்து ஊழியத்துக்கு வந்தார்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒரு தீர்த்துவை பற்றி பார்த்தோம்னாக்கி
அந்த மாதிரி அந்த அந்த ஆள் ஊழியம் பண்ணும் பொழுது கூட அவருக்கு வந்து ஒரு ஆலோசனை தான் கொடுக்காரு. நீ இப்படி பாரு, இவங்களுக்கெல்லாம் எப்படி முதிர்வுகளுக்கு இவங்களுக்கெல்லாம் புத்தி சொல்லும் பொழுது விசுவாசத்தில் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவனா இருக்கும்படி புத்தி சொல்லு. இவங்கெல்லாம் இதில் எல்லாத்துலேயுமே ஆரோக்கியமாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஆலோசனையை நீ கொடு. இல்லை எதுலையாவது நீ விழுந்துடக்கூடாது. அவங்க நல்ல நல்ல ஒழுக்கத்தில் இருக்கணும், நல்ல காரியத்தில் செயல்படுறதுக்கு அவங்களுக்கு நீ சொல்லும் பொழுது நீ அதுக்கு நல்ல விசுவாசத்தில் நீங்கள் நல்ல ஒழுக்க உள்ளவர்களாக இருக்கணும். முதலாவது தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ நல்ல ஒழுக்கம் அப்படிங்கிறது முதலாவது ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிறாரு. முதல்ல வந்து பாருங்க, புத்தி சொல்லும் பொழுதே வந்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க, நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருங்க. முதல்ல ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம வார்த்தைகள் மூலமாக பேசும்பொழுது ஜாக்கிரதையாக பேசணும் அப்படிங்கிறத தீத்துக்கு பவுல் சொல்கிற காரியங்களை நம்ம இங்கே பார்க்கலாம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பாருங்கள், ஒரு மனுஷன் வந்து ஒரு மனுஷனுக்கு இன்னொரு ஒரு ஊழியம் பண்ணும்போது பார்த்திங்கன்னாக்கி நிறைய காரியங்களில் போட்டி அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. அப்படி இல்லை. அப்படி பிரச்சனைகள் நிறையா வந்தாலும் கூட பவுல் வந்து பார்த்திங்கன்னா அவர் அறியாதவர், வேதத்தை அறியாதவர், இவர் நிறைய படித்தவர். ஆனால் வந்து ஒரு ஆலோசனையை கொடுக்கும்பொழுது அவங்க கீழ்ப்படிஞ்சு அதுக்கு நடக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ இந்த தீர்த்துவும் பார்த்திங்கனாக்கி அவரால் அழைக்கப்பட்டு அவர் பிரசங்கத்தின் மூலமாக தொடப்பட்டாலும் அவர் சொல்கிற ஆலோசனையை சொல்லும் பொழுது அதை கேட்டு கீழ்ப்படிஞ்சு அவர் நல்ல ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறதால நீ சொல்லு அப்படின்னு சொல்லி மற்றவங்களும் சொல்கிறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் மாத்திரம் நல்ல ஒழுக்கத்தில் இருக்கணும்னு இல்லை, மற்றவங்களையும் சொல்லும் பொழுதே பாருங்கள், நீங்கள் இருக்கிற மாதிரி மற்றவங்களையும் நல்ல ஒழுக்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லி அவங்க அன்பில் இருக்கணும், அவங்க வந்து விசுவாசத்தில் இருக்கணும், எல்லாத்துலேயும் அவங்க ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்கணும், ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணுங்கிறத நம்ம வந்து ஒருத்தருக்கும் சொல்லி நம்ம புரிய வச்சு அவங்க வந்து ஆண்டவர்களை வர்றதுக்கு நம்ம நேரான வார்த்தைகள் பேசும் பொழுது ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் நம்ம பேசணும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வாயில் வந்ததை மற்றவங்களோட பேசி அவங்க வாழ்க்கையில் மற்ற காரியங்கள் அவங்க துன்பப்படுத்துகிற காரியங்களாக இருக்கலாம், சிலர் வந்து வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்கள்லாம் பேசுகிறாங்க பாருங்க. அந்த மாதிரி பேசாதபடி நாங்கள் வந்து ஆண்டவரே நீங்கள் சொன்ன அந்த சம்பாஷணை உங்களோடு கூட நாங்கள் எப்படி பேசுகிறோமோ அந்த மாதிரி மற்ற மனிதரோடும் பேசுகிறதுக்கு எங்களுக்கு வந்து கற்றுத்தாங்க. நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைங்களாக இருக்கணும், ஜாக்கிரதை உள்ளவங்களாக இருக்கணும், மோசம் போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் தியானித்து ஆண்டவர் சொன்ன காரியங்களை மற்றவங்களுக்கு சொல்லுவோம். மற்ற பிள்ளைங்களும் அந்த ஒழுக்கத்துக்குள்ள வர்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்ய நம்ம ஜெபித்து இந்த நாட்களில் இந்த சம்பாஷணைங்கிறத நம்ம பேசுகிறது தான். மற்றவங்களோடு பேசும்பொழுது ஆண்டவரே நாங்கள் பேசுகிற பேச்சையோ வார்த்தைகள் எல்லாமே வசனத்தின் மூலமாக இருக்கட்டும். ஆண்டவரே எங்களுடைய சொந்த மூளையின்படி நாங்கள் பேசி மற்றவங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இல்லாதபடி எங்களை பிரயோஜனப்படுத்துகிற வார்த்தைகளை எங்களுடைய நாவிலே போட்டு எங்களை வந்து வழிநடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி இன்றைக்கி நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஜெயிப்போம். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே, நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. ஆம் சாமி, நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே. எல்லாரும் தள்ளப்பட்ட நிலையிலே, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலையிலே இருந்தாலும் என் தேவன் எங்களோடு கூட இருக்கிறீரே, அதுக்காக நன்றி. வேத வசனம் எங்களை வழிநடத்துகிற தெய்வக்காக நன்றி சுவாமி. எங்களை போஷித்து நடத்துகிற தெய்வம் எனக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு பவுல் எப்படி ஊழியம் செஞ்சாரோ அதுபோல நாங்களும் ஆண்டவரை மற்றவங்களோடு பேச எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமா செபிக்கிற சுவாமி. மோசம் போகாதபடி எச்சரிக்கையோடு ஜாக்கிரதையாக இருந்து நாங்கள் வார்த்தைகளை பேச எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. எதிராக வருகிற சத்துருவின் திட்டங்கள் அர்த்தமாக வேண்டுமா செபிக்கிற சுவாமி. உங்களுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை நாங்கள் பேசாதபடி ஆண்டவரே எங்களுடைய நாவுகளை எங்களுடைய ஆண்டவரை எல்லா காரியங்களிலும் நீங்க இடைப்பட வேண்டுமா செபிக்கிற சுவாமி. நீங்க உங்களோடு கூட நாங்கள் ஐக்கியம் வைத்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. அதிகமாய் உண்மையை விசுவாசிக்க உம்முடைய பாதத்தை நாங்கள் முழுவதுமாய் பற்றி பிடித்து கொண்டு ஜெயிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட சத்துருவின் திட்டங்களை சரி திட்டங்களை எல்லாவற்றையும் ஆண்டவரே சிலுவையிலே ஜெயித்த வெற்றி சிறந்த தேவ கிருபை உயிர்த்தெழுந்த தேவ கிருபை இந்த நாளிலே எங்களோடு கூட பேசி எங்களை நடத்த வேண்டுமா செபிக்கிற ஐயா. எல்லா தேவையும் சந்திக்க தேவன் போதுமானவராக இருக்கிறபடியா நன்றி ஆண்டவரே. எங்களுடைய எல்லா வார்த்தைகளையும் ஆண்டவரே சுவாமியை நன்றி செலுத்துகிறோம். பிரியமில்லாத வார்த்தைகள் வராதபடி எங்களை ஆண்டவரே உமக்கு பிரியமான காரியங்களை செய்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட
எங்களுக்கு ஆண்டவரை கற்றுத்தர வேண்டுமா செபிக்கிறையா. இந்த பவுலை போல ஆண்டவரே வார்த்தையின் மூலமாய் புத்தி சொல்கிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட கிருபை செய்யுங்க. எங்களுடைய வார்த்தையின் மூலம் அநேக பிள்ளைகள் ஆண்டவரே காயப்பட்டிருந்தால் அந்த காயங்கள் ஆற்றப்படத்தக்கதா எங்களுடைய வாழ்க்கை இருக்கட்டும். எங்களுடைய வாழ்க்கையின் மூலமா எங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. தூசிக்க நாங்கள் வாழக்கூடாது, வெக்கத்தோடு நாங்கள் வாழக்கூடாது ஆண்டவரே. அது உமக்கு பிரியமானது அல்ல ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை செய்து உமக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்து அநேகருக்கு ஆண்டவரை பிரயோஜனமான பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களை பயன்படுத்த உடைய வல்லமுள்ள கருத்துக்களை அர்ப்பணிக்கிற சுவாமி. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்படியே நீ செய்ய விடுமா செபிக்கிறையா. வார்த்தைகள் முழுவதுமாய் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்கட்டும். உம்முடைய வசனத்தின் மூலமாய் நாங்கள் பேசுகிற பிள்ளைகளாய் காணப்பட தேவன் கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை தந்து தேவையை சந்திக்கப்படவும் அவருடைய வாழ்க்கையில என்ன குறைகளா இருந்தாலும் சுவாமி நீங்க அற்புதமாய் அதிசயமாய் செய்கிறதை கண்டு பிள்ளைகள் இன்னும் அதிகமாய் உண்மையை அண்டிக் கொள்ளவும் அநேக பிள்ளைகளை ஆண்டவரே உடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வர பிள்ளைகளாய் மாற்றவும் தேவன் கிருபை செய்யமா செபிக்கிறையா. அந்த பவுல் அன்றைக்கு ஆண்டவரே மாதக்கணக்காக இருந்து ஆண்டவரை சம்பாசித்து ஆண்டவரே புத்தி சொன்னாரே, அதுபோல ஆண்டவரே பிள்ளையுடைய வாழ்க்கையெல்லாம் ஆண்டவரே அநேகருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் மாற்ற தேவன் கிருபை செய்து வண்ணத்தமா செபிக்கிறையா. அப்படின்னு செய்து வண்ணத்தை போர்க்கா நன்றி. இந்த ஜபத்துக்கு பயன்படுத்த அப்படின்னா நன்றி. தேவை அனைத்தையும் பார்த்து கொள்கிற தேவனா இருக்கீங்க. நன்றி ஆண்டவரே. துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தகப்பனே நீங்க ஜபத்துக்கு பயன்படுத்தவுன்னா நன்றி. மறுபடியும் அவங்க சமூகத்திலே வரமுறை எங்களை காத்து வண்ணத்தமா செபிக்கிறேன். துதிகர மயமெல்லாம் செலுத்து. ஏசுரஜன் நாம ஜெபம் நல்ல பிதாவே.